ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடு வந்துட்டு எப்போ பருவத்துக்கு வரும் அப்படின்னா, ஒரு பசுவா இருந்தாலும் சரி, எருமையா இருந்தாலும் சரி, ஒரு 18 மாசத்துல வந்துட்டு பருவத்துக்கு வரும். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் 18லேருந்து 20 இல்ல 19 ஏறக்குறைய வந்துட்டு ஒரு ஒரு மாசம் டிஃபரெண்ட்ல வந்துட்டு வந்துரும். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 18 மாசத்துல வந்துட்டு வந்துரும் ஆவரேஜா. ஓகேங்களா. இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்துட்டு ஊசிய நீங்க போடக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு காளைகள் இருந்துச்சு. அது மூலியமா காளைகள் மூலியமா ப்ரீட் பண்ணாங்க. இப்ப காளைகளுடைய பற்றாக்குறை நெறைய இருக்கிறதுனால, இப்ப மோஸ்ட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த செயற்கை முறை கருவூட்டல் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா வந்துட்டு இந்த 18 மாசத்துல பருவத்துக்கு வந்த உடனே முதல்ல டாக்டர கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணணும். அதாவது இந்த கர்ப்பப்பை வந்துட்டு பெருசா இருக்கா? அதாவது மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வலிமையா இருக்கா? ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊசி போடுவாங்க. ஓகேங்களா. ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மாடு வந்துட்டு பருவத்துக்கு வரும். சரி பருவத்துக்கு வந்ததுக்கான அறிகுறிகள் என்ன அப்டின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, மாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு மேல இன்னொரு மாடு வந்து தாண்டும். ஓகேங்களா. அதே மாரி வந்து தீவனம் எடுக்கிறதுல வந்து டிலே பண்ணும். அதாவது தீவனம் வந்துட்டு எடுக்காது. இப்ப அதுவே கறந்துகிட்டு இருக்க மாடா இருந்துச்சுன்னா, கறவை திறன் வந்து சுத்தமா